அழகே அழகு அப்கமிங் எபிசோட் மறக்காம நம்மளோட புது சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரேவதியை கூட்டு போறதுக்காக தங்கராஜ் அவங்க வீட்டுக்கு வராரு. எப்பவும் போல வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் ரேவதியோட தங்கச்சி மட்டன் தட்டுறாரு. ஒன்று படி இல்லாட்டி வேலைக்கு போய் இது ரெண்டுமே பண்ணாமல் எதுக்கு குழந்தைங்க கூட சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. உடனே ரேவதி அவள் நல்ல பொண்ணு தான், அவள் கண்டிப்பாக எதையாவது யோசிச்சு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ரேவதியும் தங்கராஜும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. காரில் போகும்போதே ரேவதியை ரொம்பவே திட்டுறாரு. வர வர உனக்கு ரொம்பவே கொழுப்பு எடுத்து போயிருக்கு, நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் நீ செஞ்சிட்ருக்க, வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே போகிறாரு. ஒரு பக்கம் பாக்கியராஜ் நான் சர்வீஸ் விட்டுருக்க பைக்கை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பாரு. ஆனால் அவர் யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறது, யார்கிட்ட நம்ம இப்போ பைக் கேட்கறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருப்பார். ரேவதியும் தங்கராஜும் வீட்டுக்கு போய் சேர்ந்தோடனே பசங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு ரேவதியை கூப்பிட்டு தனியாக நிற்க வச்சு திட்டுறாரு. அந்த சமயம் அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா கிட்டேயும் அவள் போய் சொல்லிட்டு போன விஷயத்தைய சொல்லிடுறாரு. என்கிட்டயும் சொல்லாமல் போயிருக்கா, வர வர இவளுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்க, இப்படியே விட்டால் இவ சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லிட்டு ரேவதியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவார். எல்லாம் இருக்கிறதுனால தானே நீ இப்படி ஆடுற, நீ இப்போ வெளியவே கடை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி விட்டு போயிடுறாரு. பக்கம் பாக்கியராஜ் தம்பி சுரேஷ் கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு சுரேஷை பார்க்க ஸ்டேஷனுக்கு போயிருப்பாரு. சுரேஷ் பாக்கியராஜ் என்ன சொல்ல வந்தாருன்றதை கேட்காம அவர் பாடின அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. நீ ஏதோ சொல்ல வந்தியே சொல்லுன்னு கடைசியாக கேட்பாரு. பாக்கியராஜ் எதுவுமே கேட்டிருக்க மாட்டாரு. ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் வந்தேன், நான் அப்புறம் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவார். அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டான்னு கேட்பாரு. அவன் பணம் கேட்கறதா இருந்தால் நீ என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லுவாங்க. பணம்லாம் இல்லைடா, எனக்கு வேற ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உன்னை வீட்டில் வந்து பார்க்கட்டான்னு பாக்கியராஜ் கேட்பாரு. சரி வான்னு சொல்லியிருப்பாரு. மாதிரி மலரோட குழந்தைய கதை சொல்லி தூங்க வச்சுட்டு இருப்பாங்க. அந்த சமயம் மலர் அங்கே வராங்க. பாப்பா தூங்கிட்டாளா அப்படின்னு கேட்பாங்க. தூங்கிட்டாக்கா, இப்போ தான் தூங்குனாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியே போதை நினச்சி ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது, இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடந்ததில்லை, இப்போ நடக்க போதை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. பாக்கியராஜ் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ரொம்பவே தயங்கி தான் பைக்கை கேட்பாரு. அவங்க ஃப்ரெண்டும் பைக் தானடா, சரி எடுத்துகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புவாங்க. பைக் கிடச்சோடனே பாக்கியராஜுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆயிருக்கும். மலர் இன்னும் பாக்கியராஜ் வரல, பைக் அடிச்சதா இல்லையா, என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்பவே டென்ஷனாக இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பாக்கியராஜ் மலருக்கு கால் பண்ணி வர சொல்லுவாங்க வெளியே. மலரும் மதிக்கிட்ட குழந்தைய பார்த்துக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே போவாங்க. பாக்கியராஜ் பைக்கில் ரெடியாக இருப்பார். அவரை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ரெண்டு பேரும் பைக்கில் ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக போவாங்க. மலர் ஆசைப்பட்ட எல்லா இடத்துக்குமே கூட்டு போகிறாரு. பீச்சுக்கும் கூட்டு போகிறாரு. அங்கே ரெண்டு பேருமே ஜாலியாக பீச்சில் விளையாடி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் பாக்கியராஜுக்கு ரொம்பவே நன்றி சொல்லுவாங்க. இந்த பர்த்டேவை நீங்கள் மறக்க முடியாத பர்த்டேவாக மாற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. மேலும் வரும் சுவாரஸ்யங்களையும் விறுவிறுப்புகளையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.